இன்றைய நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும். துதி ஆராதனையை பற்றியும் இன்று அதன் வல்லமையை பற்றியும் போதிக்கப் போகிறேன். ஆனால் குறிப்பாக ஆராதனை என்பது ஒரு ஆவிக்குரிய யுத்தம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தேவனை துதிப்பதும் ஆராதிப்பதும் சாத்தானை மிக எளிதாக சீக்கிரமாக தோற்கடித்துவிட கூடியதாகும். போதனையை கேட்டு மகிழுங்கள். ஸ்தோத்திரம் இயேசுவே. இன்று நான் பேசப்போகும் தலைப்பு இப்படி வைத்துள்ளேன்: யுத்தத்தை ஆராதனை வெல்லும். நாம் வெற்றி பெற முடியாத யுத்தத்தை வாழ்நாளெல்லாம் போராடிக்கொண்டே இருப்போம் என்றால் நம்மால் ஆனந்தமாக வாழவே முடியாது. போராடும் விதத்தையாவது மாற்று. 2 கொரிந்தியர் 10 சொல்கிறது, நம் போராயுதம் மாம்சத்திற்குரியவை அல்ல, அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு அது தெய்வ பலமுள்ளவையாயிருக்கிறது. நாம் ஒரு யுத்தத்தில் இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். நமக்கு ஆயுதங்கள் உண்டு, ஆனால் மனித ஆயுதங்கள் அல்ல. மாம்ச ஆயுதங்கள் அல்ல என்றால் ஆவிக்குரிய ஆயுதங்களாய் இருக்க வேண்டும். அதாவது அவைகள் ஆவியில் செயல்படுகின்ற ஆயுதம். ஆவிக்குரிய மண்டலத்தை நம்மால் பார்க்கவே முடியாது. நான் யுத்தத்தில் இருந்து இயேசுவின் நாமத்தினால் ஒரு ஜெபம் செய்வேன் என்றால் அதன் தாக்கங்கள் இயற்கை மண்டலத்தில் தெரியாமலேயே போய்விடலாம். ஆனால் ஜெபிக்கும் போது ஆவிக்குரிய மண்டலத்தில் ஏதோ நடக்கிறது. ஆவிக்குரிய மண்டலத்தில் உண்டாகும் அந்த மாற்றம் நாம் கண்டு உணரக்கூடிய மண்டலத்தில் வெளிப்படும். கவனியுங்கள், நான் யுத்தத்தில் பிசாசை அதட்டி இயேசுவின் இரத்தத்தை பூசி ஆவியின் பட்டயமாகிய வேத வார்த்தைகளை அறிக்கை செய்ய துவங்குவேன் என்றால், தேவனை ஆராதித்து வசனம் நிறைந்த பாடலை நான் பாடினால் அதுவே ஆவிக்குரிய போராட்டம். யுத்தங்களின் நடுவே தேவனை போற்றுவதும் ஆவிக்குரிய போராட்டம். போராட்டத்தின் நடுவில் அலற வேண்டிய நேரத்தில் நாம் பாடுவதும் ஆவிக்குரிய போராட்டம்தான். விரக்தி அடைந்தால் போராட்டத்தில் வெற்றி அடைய முடியாது. கவலைப்படுவதால் யுத்தத்தில் ஜெயம் பெற முடியாது. உண்மையாக சொன்னால் ஆராதனை செய்து உங்கள் கவலைகளை களைய வேண்டியது அவசியம். நாம் கவலைப்படும் நேரத்தில் எல்லாம் ஆராதனை செய்வோம் என்றால் மிக அருமையானதாக இருக்கும். கவலைப்படும் நேரத்தில் எல்லாம் தேவ வார்த்தையை தியானம் செய்வது நல்லது. சிலர் சொல்வார்கள், தேவ வார்த்தையை எப்படி தியானம் செய்வது என்று தெரியவில்லையே. கவலைப்பட தெரிந்தால் தியானிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும். கவலைப்படும் போது தியானிக்கிறோம், பிரச்சனைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பிரச்சனையின் தீர்வை சிந்திக்காமல் பிரச்சனையை தியானிக்கிறோம். தேவ வார்த்தையை எடுத்து மீண்டும் மீண்டும் அதையே சிந்தித்துக் கொண்டு இருப்போம் என்றால், அல்லது கடந்த காலத்தில் தேவன் செய்த நன்மையை மட்டும் சிந்திப்போம் என்றால், இதுதான் துதிப்பதாகும். செய்த நன்மைக்கு நன்றி சொல்வது. ஏற்கனவே தேவன் செய்த ஒன்றிற்கோ அல்லது அவர் செய்ய நாம் எதிர்பார்க்கும் ஒன்றையோ விவரிப்பதே நன்றி கூறுதல். தாவீதின் வாழ்க்கையை நாம் படிப்போம் என்றால் பல யுத்தங்களை செய்திருக்கின்றான். முந்தைய வெற்றிகளை விவரித்து சொல்லி இருக்கின்றான். வாழ்க்கையில் ஒரு வெற்றியாவது அடைந்தவர்கள் எத்தனை பேர்? சரி, தாவீது கோலியாத்தை எதிர்த்து சண்டை போட சென்ற போது அனைவரும் தடுத்தார்கள். அவன் என்ன செய்தான்? அவன் இவைகளை பேச துவங்கினான். ராட்சதனை அல்ல, அவன் ஏற்கனவே கொன்ற சிங்கம் கரடியை பற்றி. 42வது சங்கீதம் சொல்கிறது, பிரச்சனைகளினால் தாவீது மிக தோய்ந்து இருந்த போது, ஒரு நிமிடம் நமது வேதங்களை 42ஆம் சங்கீதத்திற்கு அனைவரும் திருப்பிக் கொள்ளலாமே. சங்கீதம் 42. தாவீது மிகவும் சோர்ந்து போயிருக்கிறான். வசனம் 1. மானானது நீரோடிகளை வாஞ்சித்து கதறுவதைப் போல என் ஆத்மா உம்மை வாஞ்சிக்கிறது. அவன் கேட்கிறான், தேவனே எங்கே இருக்கிறீர்? எனக்கு தென்படுமே. ஆத்மா ஜீவ தேவன் மேல் தாகமாயிருக்கிறது. நான் எப்போது தேவனது சந்நிதியில் வந்து நிற்பேன்? இரவும் பகலும் என் கண்ணீர் எனக்கு உணவாயிற்று. உன் தேவன் எங்கே என்று தினமும் என்னிடம் கேட்கின்றார்களே. முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்திற்கு போய் வருவதை நினைக்கும் போது என் உள்ளம் முருகுகிறது. 4ஆம் வசனத்தில் இந்த சம்பவம் தாவீதின் வாழ்க்கையில் மிக குறிப்பிடத்தக்க சம்பவம். தேவ உடன்படிக்கை பெட்டியை திரும்ப பட்டணத்திற்குள் கொண்டு வருகின்றான். தேவ பிரசன்னத்தில் தன்னையே மறந்தவனாக
சணல் நூல் ஏபோத்தை தரித்து நடனமாடி இசையோடு தேவனை துதித்தான். உடன்படிக்கை பெட்டி மீண்டும் பட்டணத்திற்குள் வந்தபோது அனைவரும் துதித்தார்கள். இவன் வாழ்வில் குறிப்பிடத்தக்க சம்பவம் அது. அவன் சொல்கிறான், கண்களில் கண்ணீர் வடிந்து கொண்டு இருக்கும்போது கடந்த கால வெற்றியை நினைத்து பார்க்கின்றேன். தேவன் எனக்கு செய்தவற்றை சிந்தித்து பார்க்கிறேன். வசனம் 5 சொல்கிறது, ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? தேவனை நம்பியிரு. ஆமென். தேவனுக்காக நீ காத்திரு. நாம் சிந்திக்க வேண்டிய இன்னும் பல காரியங்களை அவர் அங்கே பேசிக்கொண்டே இருக்கின்றார். இயேசு மரித்து நமக்கு இந்த வாழ்வை அனுபவிக்க நினைக்கிறோம். அவர் அதை விரும்புகிறார். நாம் ஒவ்வொரு நாளும் ஆனந்தமாக வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நிச்சயமாக அனுதினமும் நாம் ஆனந்தமாக வாழ்வோம் என்றால் பிரச்சனைகளின் மத்தியிலேயும் ஆனந்தமாக இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பிரச்சனைகள் இருப்பதால் கவலைப்பட தேவையில்லை. தேவன் மீது அந்த பாரத்தை வைத்துவிட்டு அவர் அதை பார்த்துக் கொள்வார் என்று நம்ப வேண்டும். தேவன் நமது பிரச்சனைகளில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு அனுதினமும் நாம் ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டே இருக்கலாம். ஒரு நாளிற்கு இதை பலமுறை சொல்வது நல்லது. குறிப்பாக கவலைகள் நெருக்கும் போது நாம் இப்படி அறிக்கை செய்ய வேண்டும். தேவனே, என் பிரச்சனைகளை நீர் தீர்த்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி. நான் இன்று உங்களுக்கு சொல்ல வருகிற குறிப்பு என்னவென்றால், நிகழ்காலத்தில் அறிக்கை செய்ய கற்றுக்கொள்ளுதல். நிகழ்காலத்தில் விசுவாசம் வைக்க நாம் அறிவோம். எப்போதாவது எதையாவது தேவன் செய்வார் என்ற எதிர்கால நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது. எபிரேயர் 11:1 சொல்கிறது, இப்போதும் விசுவாசம். இந்த காரியத்தை குறித்து தேவன் என்னை மிகவும் உணர்த்தினார். உண்மையாகவே நான் இதை மறக்கும் போதெல்லாம் அடிக்கடி மறந்து விடுவேன். நாம் ஒன்றை பார்க்காவிட்டால் தேவன் கிரியை செய்யவில்லை என்று நினைக்க நாம் தூண்டப்படுகின்றோம். இது ஒரு சோதனை என்று நம்புகிறீர்களா? ஒன்றை பார்க்காவிட்டால், ஒன்றையும் உணராவிட்டால், மாற்றம் இல்லாதை போல தெரிந்தால் தேவன் நமக்காக கிரியை செய்யவில்லை என்று நினைக்க தோன்றுகிறது. எனவே கிரியை செய்யும்படி கெஞ்சுகின்றோம். அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்று நாம் அவரை துதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். மெய்யாகவே இன்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்பும் முக்கியமான குறிப்புகளில் இதுவும் ஒன்று. மாம்சத்தில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்காதிருந்தால் நம் விசுவாசத்திலும் பெலனிலும் வைராகியத்திலும் வாஞ்சையிலும் வாழ உற்சாகத்திலும் ஒரு நற்கிரியை உண்டாகின்றது. இயேசு சொன்னார், நான் இருக்கிறேன். இருப்பேன் அல்ல, இருக்கிறேன். சீடர்கள் பயந்தபோது ஏன் பயப்படுகிறீர்கள் என்றார். இருக்கின்றேன், நான் இருப்பேன். அப்படி என்றால் கிரியை செய்வேன். நான் இருந்தால் கட்டுப்படுத்துகிறேன். மார்க்கு 4ஆம் அதிகாரத்தில் அவர் இப்படியாக சொல்கிறார், நாம் அக்கறைக்கு செல்வோம் வாருங்கள். அடுத்து சம்பவித்த காரியம், படகில் ஏறினார்கள். மாபெரும் புயல் காற்று வீசியது. யோசித்து பாருங்கள், உங்கள் எதிர்காலத்திற்கு தேவன் ஒரு புது திட்டம் தரும்போது முதலாவது வருவது கடும் புயல். சூறாவளியை போன்ற மிக கடுமையான புயல் வீசியதாம். காற்று பலமாக வீசி படகு நீரினால் நிரம்பிய உடனே அவர்கள் மிகவும் பயந்தார்கள் என்கிறது வேதம். படகின் அடித்தட்டில் இயேசு தூங்கிக் கொண்டு இருந்தாராம். உங்கள் வாழ்வில் வீசும் புயலில் கூட இயேசு தூங்குவதை போல் இருக்கலாம். தேவனே, நீர் ஏன் கிரியை செய்யாமல் இருக்கிறீர்? ஏன் ஒன்றும் செய்யாமல் இருக்கிறீர்? எதையாவது எனக்கு செய்யுமே. எப்போது நீர் கிரியை செய்வீர்? இதை கேட்க விரும்ப மாட்டேன். இதை கேட்கவே விரும்புகிறார். நீர் கிரியை செய்வதற்காக நன்றி. இயேசு தூங்குவது, அவர் தூங்குகிறார். எனவே நமக்கு நடக்கும் காரியங்கள் அவருக்கு தெரியாது என்று நாம் நினைப்பதைத்தான் குறிப்பிடுகின்றது. அவர்கள் இயேசுவை எழுப்பி இப்படி சொன்ன போது, நாங்கள் அமிழ்ந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா? அவர் சொன்னார், பயப்படாதே, நான் இருக்கிறேன். ஏற்கனவே சொன்னார், அக்கறைக்கு போவோம், என்னோடு வாருங்கள். அந்த சம்பவம் முழுவதும் வாசித்து பார்த்தால் நல்லது. பிறகு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, அவர்கள் அக்கறையை சென்றடைந்தார்கள். அருமையானது. இங்கே துவங்குவோம். அவர் சொல்கிறார், வாரும் அக்கறைக்கு செல்வோம். புயல் வரும்போது இயேசு தூங்குவதைப் போல தெரியும். அனைவரும் பயமடைவார்கள். அவர் சொல்வார், கவலைப்படாதே, நான் இருக்கிறேன். அக்கறையை சென்று அடைந்தார்கள். ஒன்று தெரியுமா, நாமும் கூட அவர்களைப் போல் இருக்கிறோம். இதுவே நம் அனுபவம். பாதியிலேயே நாம் சோர்ந்து விட்டு விடாமல் இருப்பது மிகவும் நல்லது. உற்சாகத்தோடும்
பரவசத்தோடும் தான் நாம் ஒன்றை துவங்குகிறோம். ஒன்றை துவங்குவதற்கு விசுவாசத்தை வர வைத்துக் கொள்ளலாம். முடிவும் சுவாரஸ்யமாயிருக்கும். ஏனென்றால் விரும்பியதை அடைந்து விட்டோம். ஆனால் இவை இரண்டிற்கும் இடையில் தான் கவனமாக இருக்க வேண்டும். இடையில் நாம் செய்யும் காரியமே முடிவை நிர்ணயிக்கும். யுத்தத்தில் இருக்கிறீர்களா? எத்தனை பேர் யுத்தத்தில் உள்ளீர்கள்? எத்தனை பேர் ஒரு யுத்தத்தில் இருந்திருக்கிறீர்கள்? யுத்தம் வரும் என்று எத்தனை பேர் எதிர்பார்க்கிறீர்கள்? ஒரு சில முக்கியமான குறிப்புகளை சொல்ல விரும்புகிறேன். போராட்டத்தை கையாளும் விதம் நம் சுபாவத்தையும் ஆவிக்குரிய நிலையையும் குறிக்கின்றது. நாம் போராட்டத்தை கையாளும் விதம் பிறரை விட நம்மை பற்றி மிக தெளிவாக விவரிக்கிறது. ஏமாற்றங்களை எப்படி கையாளுகிறோம்? எதிரிகளை எப்படி நடத்துகிறோம்? காத்திருக்கும் போது எப்படி இருக்கிறோம்? ராஜாவாவதற்கு முன் தாவீது கோலியாத்தை கொன்றான். அக்கறைக்கு போவோம் என்றார் இயேசு. புயல் மோதியது. தேவன் உன்னை ஊழியத்திற்கு அழைத்திருக்கலாம், வாக்கு கொடுத்திருக்கலாம், குடும்பத்தையும் பொருளாதாரத்தையும் வாழ்க்கையும் பற்றி ஒன்றை சொல்லி இருக்கலாம். நீங்கள் ராஜாவாக விரும்பலாம், குறிப்பிட்ட ஒரு பகுதியில் ஜெயத்தை விரும்பலாம், வளர விரும்பலாம். ஆனால் நீங்கள் ராஜாவாக முடிசூடப்படுவதற்கு முன்பு கோலியாத்தை தோற்கடிக்க வேண்டும். பல சாத்தியமான காரியங்களை தேவன் நமக்கு சொல்லுகின்றார். அது சாத்தியமாகாமல் போகலாம். என்ன சொல்கிறேன் என்றால், தேவன் சொன்னார் என்பதனால் அவைகள் தானாய் நடந்து விடுவதில்லை. பரிசுத்த ஆவியானவரோடு சேர்ந்து நாம் செயல்பட வேண்டியது இருக்கிறது. நம்மிடம் தேவன் சொல்வது அவருடைய சித்தத்தை, ஆனால் நாம் அவருடைய பங்காளிகள். தேவனுக்காக காத்திருக்கிறோம் என்று நினைக்கிறோம், ஆனால் பல சமயம் அவரே நமக்காக காத்திருக்கின்றார். அவர் சொன்னதை நாம் செய்ய காத்திருக்கிறார். நம் சுபாவம் மாறவும் மற்றவற்றிற்காகவும் காத்திருக்கிறார். வாயை திறவாமல் இருந்தால் கோலியாத்தை நம்மால் மேற்கொள்ள முடியாது என்று சொல்கிறேன். 1 சாமுவேல் 17. இந்த பகுதியை வைத்து விசுவாசத்தை பற்றிய ஒரு செய்தி தொடரை ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறேன். பிற்பாடு போதிப்பேன். வாயை மூடிக்கொண்டு தாவீது கோலியாத்தை எதிர்த்து வரவில்லை என்பதை காண்பிக்கப் போகிறேன். கோலியாத்தின் தோல்வியை தீர்க்க தரிசனமாக உரைத்து வந்தான். இதோ இதை புரிந்து கொள்ளுங்கள். கோலியாத்தின் தோல்வியை சொல்லிக்கொண்டு தாவீது அங்கு போகின்றான். என்ன நடக்கிறது என்பதை பார்த்த பிறகு அறிக்கையை வெளியிடவில்லை. நடக்கப் போவதை முன்கூட்டியே தீர்க்க தரிசனமாய் சொன்னான். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அவன் அழைத்தான். நம் குடும்பத்தில் ஒரு காரியம் இருக்கிறது. அது என்ன என்பதை இப்போது நான் சொல்லப் போவதில்லை. ஆனால் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறேன். தேவன் செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். அதாவது 6 மாதங்களாக இல்லாதவைகளை நான் இருக்கின்றவைகளாக அழைத்து கொண்டிருக்கிறேன். காரியங்கள் எப்படி மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேனோ அதை அறிக்கை செய்கிறேன். ஏனென்றால் இது தேவ சித்தம் என்று நம்புகிறேன். வாயால் அதை சொல்கிறேன். ரோமர் 4:17 நாம் வணங்கும் தெய்வம் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கின்றவருமாக இருக்கின்றார். புரிகின்றதா? நாம் அவர் பிள்ளைகள். நாம் அவரை போல செயல்பட வேண்டும் என்று வேதம் சொல்வதால் அவர் செய்ததை நாமும் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதை அறிக்கை செய்தேன். இப்போது காரியங்கள் மாறி கைகூடி வருவதை நான் கண்டு கொண்டுள்ளேன். வாயை திறவாமல் கோலியாத்தை மேற்கொள்ள முடியாது. கோலியாத்தை எதிர்த்து சென்ற தாவீது எதை பேசினான்? வசனம் 43. பெலிஸ்தியரான கோலியாத் கேட்டான், நான் நாயா? தடிகளோடு என்னிடத்தில் வருகிறாயே? பிறகு தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பெலிஸ்தியன் தாவீதிடம் பேசினான். பிசாசு உங்களிடம் பேசுவான். நான் கேட்கிறேன், நீங்கள் என்ன பேசப் போகின்றீர்கள்? பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும்
என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்திலே உன்னை எதிர்த்து உன்னிடத்தில் வருகிறேன் என்றான். என் தேவனை நீ நிந்தித்தாய், நான் அவர் நாமத்தில் வருகிறேன். இதை பாருங்கள். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டென்று பூலோகத்தார் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, உங்களை என் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். அந்த பெலிஸ்தன் தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் எனக்கு பிடித்த வாக்கியம், தாவீது ஓடினான், போர் முனைக்கு எதிராக ஓடினான். கோலியாத்தை விட்டு ஓடவில்லை. அவன் சொன்னான், இதோ பார், இது எப்படி முடியும் என்று அறிவேன். எனக்கு நடக்கும் என்பதை முன்கூட்டியே சொல்லுகிறேன். நமது காரியத்திற்கு இப்போது வருவோம். நாம் சிலவற்றை விட்டு விலகுகிறோம், மறைத்துக் கொள்கிறோம். நாம் செயல்பட வேண்டிய காரியங்களை கண்டுகொள்ளாமல் மூடி மறைக்கின்றோம். பயத்தினால் உண்டாகும் வார்த்தைகளை நாம் வாயால் பேசக்கூடாது. தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதையும் காரியங்கள் எப்படி மாறும் என்று நீ நம்புகிறதையும் தேவ வல்லமையையும் முன்கூட்டியே அறிக்கை செய்ய வேண்டும். காரியங்களை முகமுகமாக சிந்தித்து மேற்கொள், நீ ஓடாதே. முக்கியமான வாக்கியம் இது. நீ எதை பேசுகின்றாய்? நீங்கள் எதை பேசுகின்றீர்கள் என்பதை அறிந்தால் பிரச்சனையின் காரணத்தை அறிந்து கொள்வீர்கள். நீ பயந்தும் கோபமாயும் விரக்தி அடைந்தும் இருக்கும்போது எதை பேசுகின்றாய்? ஐயோ பயமா இருக்கு, பயமா இருக்கு, கடவுளே பயமா இருக்கு. நாம் சொல்ல வேண்டும், பயந்தான், ஆனால் பயத்தோடு செய்து விடுவேன். ஏனென்றால் நீர் சொன்னதை நான் நிச்சயம் செய்வேன். பயம் வராது என்று யாருமே சொல்லவில்லை. பயப்படாதே என்று அவர் சொல்கிறார். பயம் என்பது ஓடுதல். நடுங்கிக் கொண்டும் தேவன் சொன்னதை செய்து விடலாம். இதோ இந்த வெளிப்பாட்டை என்று பெற்றுக் கொள்ளுங்கள். பயந்து நடுங்கிக் கொண்டும் தேவன் செய்ய சொன்னதை நாம் செய்து விடலாம் என்கிறேன். நடுங்காதே, வியர்க்காதே என்று வேதம் சொல்லவே இல்லையே. ஏமாற்றம் அடைந்திருக்கும் போது நீங்கள் எதை பேசுகிறீர்கள்? தடைகளை சந்திக்கும் போது எதை பேசுகிறீர்கள்? இந்த விஷயத்தில் எனக்கு பிரச்சனை இருக்கிறது, முன்னேற்றம் அடைந்திருக்கிறேன். ஆனால் ஒன்று சொல்கிறேன், நாம் புண்பட்டு உபத்திரவத்தின் மத்தியில் இருக்கும்போது சரியான காரியங்களை அறிக்கை செய்ய முடியாதபடிக்கு பல சோதனைகள் நமக்கு வரும். சொன்னதை கேட்டீர்களா? நாமே வேதனையோடு இருக்கும்போது நம்மால் நல்ல காரியத்தை அறிக்கை செய்ய முடிவதே இல்லை. அசௌகரியமாக இருக்கும் என்றால் முறையிட்டு விடுகின்றோம். இரக்கம் வேண்டும். இதுதான் உங்களுடைய வாழ்வின் பெரிய சவாலாக இருக்கின்றதா? ஆமென். இது போன்ற மாநாட்டிற்கு வரும்போது தேவ மகிமையும் பிரசன்னமும் நம்மை நிறைக்கிறது. அர்ப்பணிக்கிறேன், ஆராதிக்கிறேன் உம்மை, நீரே எனக்கு எல்லாம். என் வாழ்வில் என்ன நடந்தாலும் நம்புவேன், தேவனே நீரே அருளுகின்றீர். பிறகு வாகன நிறுத்தத்திலேயே ஐயே, இங்கிருந்து வெளியே போறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது. அல்லது வீட்டில் சென்று பார்க்கும்போது அனைத்தும் அலங்கோலமாக இங்கும் அங்குமாக கலைந்து கிடக்கும் என்றால், இந்த வீட்டை இப்படி கெடுத்து போட்டு வச்சிருக்கீங்களே, ஒரு நாள் எங்கேயாவது வெளியில போயிட்டு வந்தா போதும், வீட்டை அலங்கோலமாக்கீங்க. தேவன் என் இருதயத்தில் எதை வைத்திருக்கிறார் தெரியுமா? வீடுகளுக்கு சென்று நாம் விட்டு வந்ததைப் போல இல்லாமல், வீடு அலங்கோலமாக இருந்தாலும், செய்ய சொல்வதை செய்யாமலும் இருந்தாலும் எப்படியெல்லாம் திட்டம் போடுகிறீர்கள் என்பதை இப்போது யோசித்து வைத்திருக்கிறீர்கள். இப்போது யோசிக்கிறீர்கள், நான் வீட்டுக்கு போகும்போது பாத்திரம் கழுவாம இருந்தா, இங்கும் அங்கும் பொருட்கள் எல்லாம் சிதறி கிடக்கும்னா, இதை செய்ய போறேன், இப்படி திட்ட போறேன், அப்படி பேச போறேன், அதை செய்ய போறேன். தோல்விக்கு நீங்கள் ஆயத்தமாகிறீர்கள். உங்களது அழிவுக்கான வரைபடத்தை போடுகின்றீர்கள். எப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்கலாம். தேவன் இதை காண்பித்தார்.
தேவன் என் மூலமாக பேசுகிறார் என்று நம்பி ஜெபிக்கிறேன். இல்லை என்றால் வாயை மூடி உட்கார்ந்து விடு. நாம் விரும்பும் விதமாக காரியங்கள் நடக்காத போது நம் வாயில் இருந்து என்ன வருகிறது? இவைகள் தான் மிகவும் முக்கியமானவைகள். 2 நாளாகமம் 20, யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. ஆராதனை யுத்தத்தை வெல்லும், நம்முடைய திட்டங்கள் அல்ல, நம் யோசனைகளும் அல்ல, ஆராதனையே. 2 நாளாகமம் 20 வசனம் 1 முதல் 4 வரை. இதற்கு பின் மோவாபியரும் அம்மோன் புத்திரரும் அக்கறையில் உள்ள மனுஷரும் யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். உமக்கு விரோதமாக ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவில் இருந்து வருகிறார்கள். அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் தாமாரிலே இருக்கிறார்கள் என்று யோசபாத் இடத்தில் சிலர் சொன்னார்கள். அதாவது யோசபாத்திற்கு ஒரு கெட்ட செய்தி சொல்லப்படுகிறது என்று சொல்லலாம். என்றாவது நீங்கள் எதிர்பார்க்காத துர்ச்செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டு அன்றைய தினத்தில் காரியங்கள் அனைத்தும் ஸ்தம்பித்து போயிருந்ததுண்டா? நீங்கள் சற்றும் விரும்பாத ஒன்றை என்றாவது கண்டு கொண்டதுண்டா? நான் இப்படி யோசிப்பேன், நீ அதை என்னிடத்தில் சொல்லாது இருந்திருக்கலாம். நான் ஒன்றை கண்டு கொண்டேன், குறைவான அறிவு நிறைவான சந்தோஷம் தரும். அனைத்தும் எனக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்று நினைப்பவள் நான், ஆனால் என்று தெரியாதிருப்பதே நலம் என்கிறேன். யோசபாத்திற்கு கெட்ட செய்தி, யுத்தம் என்று கேள்விப்படுகிறான். அவனுக்கு எதிராக எதிரிகள் வருகிறார்கள். தன்னால் இயன்றதை அவன் செய்கிறான். வசனம் 3, யோசபாத் பயந்தான். ஆனால் அடுத்தபடியாக அவன் செய்த காரியத்தை தான் நாம் அனைவரும் செய்ய வேண்டும். ஆனால் நாம் செய்வது இல்லை. தேவனை தேட ஒருமுகப்பட்டான். இது அருமையான செய்தி. ஏனென்றால் அங்கு சொல்கிறது, எதிரிகள் திடீரென்று வந்து விட்டார்கள். துர்ச்செய்தி கேள்விப்பட்டான், பயந்தான். அடுத்ததாக அவன் செய்தது, தேவனை தேடுவேன் என்று சொன்னான். இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எதிரிகள் நமக்கு எதிராக வரும்போது நாம் என்ன செய்கிறோம்? பயப்படுகிறோம். என்ன செய்வேன்? நண்பரை அழைக்கிறோம். நான் என்ன செய்கிறது சொல்லு, என் நிலையில் நீ இருந்தா நீ என்ன செய்வ? உனக்கு இதே போல ஒரு சூழ்நிலை வந்திருந்ததாமே, நீ என்ன செஞ்ச? சிங்காசனத்தண்டை போ, போனிடம் அல்ல. தேவனிடம் போன பின்பு தேவன் பிறரிடம் பேச சொன்னால் போனிடம் போகலாம். மக்கள் நம்மை உற்சாகப்படுத்த விரும்புகிறோம். ஆறுதலான வார்த்தையை நாம் எதிர்பார்க்கிறோம். மக்களை நாடி ஓடுவது தவறல்ல. மனிதர் மூலமாகவும் தேவன் கிரியை செய்வார். முதலாவது தேவனிடம் போ. முதன்மையானதற்கு முதலிடம் கொடுங்கள். அனைத்திலும் தேவனுக்கு முதலிடம் கொடுத்தால் மற்ற அனைத்தும் நன்றாக அமையும். அங்கும் இங்கும் ஓடி வேறு வழியே இல்லாத போது தேவனிடம் போகாதே. ஆண்டவரே, எல்லாம் முயன்று பார்த்து விட்டேன், ஒன்றுமே வாய்க்கவில்லையே, நான் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது தேவனிடம் சொல்லுங்கள். முதலாவது உபவாசத்தை அறிவித்தான், தீவிரமாக செய்தான். அவன் சொன்னான், எனக்கு விடுதலை வேண்டும். சில வேளை உணவை இழந்தாகிலும் தேவனோடு நான் அன்பு கொள்வேன், தேவ குரலை கேட்பேன். அப்படியே யூத ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களில் இருந்தும் கர்த்தரை தேட வந்தார்கள். இது அருமையானது. ஏனென்றால் நாம் தேவனை தேட வேண்டும். சில வருடத்திற்கு முன் தேவன் சொன்னார், ஜாய்ஸ், அவசர காலத்தில் என்னை தேடுவதைப் போலவே எப்போதும் என்னை தேடினால் அவசர ஆபத்து சூழ்நிலைகள் அவர்களுக்கு ஏற்படுவதில்லை. நிர்பந்தமான சூழ்நிலைகளை நான் மனிதருக்கு அனுமதிப்பதற்கு காரணமே அவசர ஆபத்தில் தான் மக்கள் என்னை தேடுகின்றார்கள் என்று அவர் சொன்னார். ஆராதனை ஜெயிக்கும் நம் திட்டங்களும் புத்தி யோசனைகளும் அல்ல. அதிகமான நேரத்தை தேவனை ஆராதிப்பதிலும் குறைவான நேரத்தை மாம்சத்திலும் செலவிட்டால் அதிக நேரத்தை நம்மால் சேமிக்க முடியும். நீங்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களில் நீங்கள் மிக முக்கியமானவர்கள். இந்த உலக ஊழியத்தை சாத்தியமாக்குவதற்காய் உங்களை பாராட்டுகிறோம். நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி கூறுகிறோம். நாம் இணைந்து பசித்தோர்க்கு உணவும் ஏழைக்கு உடையும் தேசங்களுக்கு நற்செய்தியும் வழங்குகிறோம்.
உங்கள் ஜெப வேண்டுதல்களை பகிர்ந்து கொள்ள, ஆதாரங்கள் குறித்து மாநாட்டு விவரங்கள் காண, உலகமெங்கும் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுடன் பங்காளர்களாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது jmmindia.org லாக் ஆன் செய்யுங்கள்.